இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் கூட யாரும் வந்து ஒரு தகவலும் சொல்லியேக்கா. அதான்டா எனக்கும் கவலையா இருக்கு. வேலை கிடைக்கலன்னா ஆதித்யா ஐயா மனசு கஷ்டப்படும்டா. உனக்கு வேலை கிடைக்கலன்னா அவரையும் கஷ்டப்படணும். இது வரைக்கும் அம்மா கிட்ட எதுவும் கேட்காதவரு எனக்கு வேலை கேட்டிருக்காரு. அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டா. அக்கா, அப்படி சொல்லிட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவார்ல. பின்ன அப்பா கிட்ட எப்படி வாக்கு கொடுத்தாருன்னு கேட்டல்ல. பாவம், அவர் சொன்னது நடக்கலன்னா, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவரை கஷ்டப்படுத்தாம நம்ம ஊருக்கே போயிடலாம்டா. அப்படிலாம் ஒன்றாவாதுக்கா. முதல் முறையா உங்க அம்மா கிட்ட அவர் கேட்டிருக்காரு, கண்டிப்பா மறக்க மாட்டாங்க பாரு. அது சரி, எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா? நீ கோயிலுக்கு போனல்ல, கரெக்டா பாத பூஜைலாம் பண்ணியா? அதெல்லாம் கரெக்டா செஞ்சேன்டா. சாமிக்கு செய்யற வேண்டுதல்ல யாராவது விளையாடுவாங்களா? நான் கோவில சுத்தி பாத பூஜை பண்ணி கற்பூரம் ஏத்துனத சின்னையா பார்த்தாரு. ஏன் அகிலாண்டாமாவும் பார்த்தாங்க. 8 மணி நேரம் ஆச்சுக்கா, இன்னும் யாரும் வந்து ஒரு தகவலுமே சொல்லலை. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. உண்மையிலேயே பயமா இருக்கா, இல்ல உள்ளுக்குள்ள வேலை கிடைக்கலன்னா படிக்க வேண்டான்னு ஜாலியா இருக்கான் சொல்றான்? சிச்சி, அப்படிலாம் இல்லக்கா. அக்கா, அப்பா இருப்பாரு, என்ன நல்லா விசாரிப்போம் வா. பார்வதி, சாமி உன்ன கைவிடலாமா? அகிலாண்டம்மா வேலைக்கு வர சொல்லிட்டாங்களாப்பா? ஆமாம்மா. ஐயோ, என்ன வேலைப்பா? எந்த வேலையா இருந்தா என்ன? வீடு பெருக்கிறது, அப்புறம் இந்த பூஜாடி கண்ணாடிக்கலாம் புசு புசுன்னு தண்ணி அடிச்சு கிளீன் பண்றது, இப்படி எதா இருந்தாலும் ஓகேப்பா. அக்கா, ரொம்ப குதிக்காத. உனக்கு என்ன வேலை கிடைக்கும் நான் சொல்லட்டா? உனக்கு ரொம்ப நல்ல வேலை கொடுத்துருக்காங்கம்மா. நீ அந்த வேலை என்னன்னு தெரிஞ்சா நான் சொல்றேன். இந்த தோட்டத்து செடிகளுக்கெல்லாம் சாணி போட்டு அதுல தண்ணி ஊத்தி. அப்பா, அக்கா தோட்டக்காரி தானே? அப்படியாப்பா? இல்லம்மா, நீ பார்க்க போறது ரொம்ப அக்கறையான வேலைமா. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரியான வேலை. அம்மா அன்னைக்கு சொன்னாங்கல்ல, அண்ணன்ல நின்னு பக்குவமா சமையல் செய்யற வேலை. ஐயோ, சூப்பர்ப்பா. நீங்க பாருங்க, அந்த பட்டம்மா எள்ளுனா நான் எண்ணெயா நிப்பேன். அவங்க சொன்ன பேச்சு கேட்டு யாருக்கு என்னென்ன பிடிக்கும், எவ்வளவு உப்பு காரம் போடணும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கவனமா செய்யணுமா. பார்வதி அதெல்லாம் செய்வா. கவலைப்படாதீங்க, பார்வதி அன்பையும் சேர்த்து சமைப்பா. நீங்க விஷயத்தை கேட்டு சந்தோஷமா இருப்பீங்க. சாரி, நான் டிஸ்டர்ப் பண்றேனா? தம்பி, உங்களுக்கு இல்லாத உரிமையா? இல்ல, இந்த சந்தோஷத்தை நானும் ஷேர் பண்ணலாம் தான் வந்தேன். அதோட முக்கியமா பார்வதிக்கு தேங்க்ஸ் சொல்லவும் வந்தேன். ஐயோ, எனக்கு எதுக்குயா தேங்க்ஸ் எல்லாம்? நான் தான் உங்களுக்கு. நான் அப்படியே ஹார்மோன்ல தலை வச்சு மயங்கி விழுந்துட்டேன். விடுறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு பத்தி தான் கவலைப்பட்டேன். என் பெரிய பையன் பிசினஸ், குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துப்பான். எனக்கு அந்த கவலை இல்லை. சின்னவ விளையாட்டு போக்கில் இருந்தாலும் அகிலா அவனை சரி பண்ணிடுவா. தம்பி குடும்பம் நம்ம நாளில் இருக்கு, அதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. என்னோட கவலையெல்லாம் நெத்தில திலகம் இல்லாத அகிலா முகம்தான். எங்களுக்கு கல்யாணம் ஆகி இது வரைக்கும் பொட்டு இல்லாத அகிலாவை நான் பார்த்ததில்லை. அதுதான் என்னோட பெரிய பயம். ஹலோ மேம், அருண் சாருக்கு கோட் அளவெடுக்கிறதுக்காக காஸ்டியூம் டிசைனர்ஸ் வந்திருக்காங்க. இப்போவா? ஆமா மேடம், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, என்கேஜ்மெண்ட் நாள் நெருங்கிருச்சுல்ல. சரி, நான் அருணை வர சொல்றேன். சரி, ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ. ஆமா, நீங்க
நீங்க இன்னும் இந்த எந்திரன் பார்ட் 2 படத்துல வர சேலையெல்லாம் சுட்டு டிசைன் பண்ணலையா? இன்னும் பாகுபலி காலத்திலேயே இருக்கீங்க. என்ன இழிப்பு? அது ஒண்ணும் இல்லடி, வடிவேலு ஒரு படத்துல டீசெண்டா கோட்டு சூட்லாம் போட்டு வந்து உட்காருவாரு. உட்காந்து அந்த மாவுல வெங்காயத்தை போடு, தக்காளியை போடு, பச்சை மிளகாய் போடுன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் கேட்ட அந்த சர்வர் சாருக்கு சூடா ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு சொல்லுவான். அது ஞாபகம் வந்தது, அதான் சிரிச்சேன். ஏண்டி, அவர் வந்திருக்குது அருணுக்கு அளவு எடுக்கதான். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவங்க லேடிஸ்க்கு கூட டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆப் எல்லாம் வச்சிருக்காங்க, நான் பாத்திருக்கேன். அதனால தான் கேக்குறேன். ஆமா, உங்களுக்கு ஏதாவது தேவையா? நீ வச்சிருக்கிற புடவையெல்லாம் வைக்க ஒரு பீரோ தேவை. இன்னமும் நீங்க வாங்கி கொடுத்த மாதிரி தான். குட் ஈவினிங் சார். தம்பி, இவர் தான் மாப்பிள்ள. ஓகே சார். அவர் என்கேஜ்மெண்ட்டுக்கு தைக்க போற கோட்டு சுட்டு பக்காவா இருக்கணும். ஓகே, அளவெடுங்க. ஹலோ ஹலோ, மெஷர்மெண்ட் தானே? நானே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க சார். அது ஹிப் சைஸ் 36, லென்த்து 38, ஷர்ட் சைஸ் வந்து 40. சாரி சார், இது வெட்டிங் கோட் சூட்டுங்கிறதுனால பக்காவா அளவெடுக்கணும், இல்லைன்னா ஃபிட்டிங் தப்பாயிடும் சார். பிரதர், என்னோட அளவு எனக்கு தெரியாதா? நான் தான் சொல்கிறேன்ல. அருண், டிசைனர் தான் சொல்கிறாருல, கோட் சூட்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகலண்ணா ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும்டா. நீங்கள் அளவெடுங்க பிரதர். ப்ரோ, என்னடா? நான் சொன்னேன்ல, நோட் பண்ணிக்கோங்க. இல்லை சார், அந்த மாதிரி எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் 5 minutes மட்டும் கொடுங்க சார். டேய் அருண், என்னடா இது? அளவெடுக்க தானே வந்திருக்காரு, ஏன் இப்படி நெளிகிற? ஒழுங்கா நெல்லுடா. என்ன சத்தம்? மதன், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல அண்ணி, இந்த டெய்லர் வந்திருக்காரு சூட் அளவெடுக்க. இவன் ரொம்ப கூச்சப்படுறான். கூச்சமா? அருணுக்கா? புதுசா இருக்கே. நீங்க அளவெடுங்க. சார், உங்க பாக்கெட்ல ஏதோ இருக்கு, அது கொஞ்சம் வெளியில எடுக்கிறீங்களா? அதை வெளியில எடுத்தா தான் மெஷர்மெண்ட் கரெக்டா பண்ண முடியும். 1 inch அதிகமானாலும் ஃபிட்டிங் சரியா இருக்காது சார், அதனால தான் சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எடுங்க. இல்லை சார், ப்ளீஸ் சார், எடுங்க சார். அருண், ஏன் இவ்வளவு டென்ஷன்? சொல்றாருல, என்ன இருக்கோ எடு. இல்லைம்மா, அது பர்ஸ் தாம்மா. பர்ஸ் தானே, எடு வெளியில. ஏய், பர்ஸ் தானே, எடுறா. இல்லை ப்ரோ. ஆஹா, இவ ஏன் இவ்ளோ தடுமாறுறா? என்னமோ இருக்கு.